கைஸ் எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரோ தி ஹெவனில் வந்து 16, 17 ரெண்டுத்தையும் ஒரே எபிசோடில் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து என்னென்ன சீன் நடக்குது அப்படிங்கிறத வச்சுன்னா கிளான்ஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே அந்த மேப் தான் ஹீரோட காமிச்சிட்ருக்காங்க. ரெண்டு பிரதர்ஸுமே வந்து அந்த மேப்பில் எந்த இடம் பார்க்குறாங்க. நாங்கள் இவ்வளோ நாளாக அந்த 3 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தது இல்லை, எப்படி எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு ஐடியா இல்லைடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து குட்டி பொண்ணு, இனிமேல் லின்னு வந்து நம்ம குட்டி பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி பொண்ணு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் எனக்கு சென்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், என்னோட ஸ்னேக் பவர் தான் வந்து சென்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அந்த இடம்? ஆமாம் எனக்கு தெரியும். அப்புறம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் வந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங் ஆரா. அது வந்து நம்ம 2 பிரதர்ஸ் 2 லீடர்ஸோடுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆரா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளை அது குயின் மெடுசாவாக இருக்குமோ, குயின் மெடுசா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களோ, அதனால தான் வந்து அந்த வைப்ரேஷன் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ உன்னோட ஸ்னேக் பவர் மூலிமா அது வந்து சென்ஸ் ஆகுது, அந்த இடம் இருக்குன்னு அவனை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை வந்து நாங்கள் நம்புகிறோம், உன்னை வந்து எங்களை கூப்பிட்டு போ, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து நான் சொல்கிற இடமா தான் இருக்கட்டும், அந்த பொண்ணு காமிக்க. சரி ஓகேப்பா அந்த மாதிரி வழி தெரிஞ்சாலும் நம்ம போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் கேங்கை காட்டுறாங்க. இவங்க ஃபஸ்ட் சீன் அடி வாங்கிட்டு போனாலும் அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த சூமோவோ சிங் அப்படின்றவனும் அவனும் வந்து மாஸ்டர் அந்த மாதிரி வந்து அவனுக்கு 3 பிரதர்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு தான் வந்து எனக்கு போன டைம் அடிச்சு போட்டுது, அவன் மட்டும் வரலன்னா கண்டிப்பாக நேரம் அந்த கேங்கை நான் ஃபுல்லாத்தையும் கொண்டிருப்பேன் அப்படின்னா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை மாஸ்டர், நம்ம டேரெக்டாக அவனுங்களை வந்து வார்த்தை இது பண்ணலாம், அவனுக்கு வந்து சண்டை போட்டு கொண்டுடலாம், அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம டெரிட்டரிக்கு வரங்கிறது நம்ம ஸ்பை மூலியமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கூட்டி போனோம் ஒரு குதிரைலாம், அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குதிரையை எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் கேங் அவனோட டெரிட்டரிக்கு போயிட்டுருக்கானுங்க. ஏன் அப்படின்னா அந்த டெரிட்டரியில் தான் வந்து லோட்டஸ் ஃப்ளேம் வந்து இருக்கிறதா வந்து சின்ன பொண்ணு சொல்லுவாள், அங்கே தான் எனக்கு சென்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ எல்லோரும் வந்து போய்கிட்டு இருக்காங்க, போடும்போது பேசிட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த சாண்ட் கேங்கோட லீடர் இருக்கான்ல, அவங்க வந்து ஒரு டியூஷி அப்படிங்க, அதாவது வந்து அவன் 4th லெவல், ஹீரோவோடமே ஒரு லெவல் அதிகம். இந்த பொண்ணு சொல்கிறான், உனக்கும் அவனுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகம், 2 பேரோட பவர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவனை வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பாக வந்து ஓடி வந்துடணும், தயவுசெய்து ஃபைட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து குட்டி பொண்ணு சொல்கிறா, இந்த இடத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகுது பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, சரி ஓகே இங்கே போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த லீடர்ஸ் 2 பேர் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க, டென்ட் எங்கேயே அமைச்சிருங்க, மற்றபடி அந்த சாண்ட் கேங் வந்தால் மட்டும் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிக்கிறோம், நீங்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படிங்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் உங்களுக்கு என்னால் முடிச்சு ஹெல்ப் ஃபுல்லாக பண்ணுவோம், இந்த டெசர்ட் மெட்டல் கேங் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல, இவனும் ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த வந்து எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி சேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து கொஞ்சம் அப்படியே டைம் போகிறது மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே கூட ஆரம்பித்து எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோவும் அதே இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லீடரும் பேசிகிட்டு இருக்கான், கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து கத்துற மாதிரி கேட்குது. யாரோ வந்து கத்திட்டு வந்து மாஸ்டர் 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 அப்படின்ட்டு கத்திட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் போன குரூப்பில் ஒரு குரூப் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். உடனே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எரிமலை குழம்பு வந்து ஒரு நல்ல ஒரு ரோடு மாதிரி பைப் மாதிரி போயிட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே இது ரொம்ப வியடாக இருக்குது, இது கொண்டு வந்து வர அது ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சின்ன பொண்ணு சொல்கிறா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடமா தான் இருக்கும், அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு, ரொம்ப நல்ல வேலை பண்ணேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாண்ட் குரூப் வந்து வந்துடுதுங்க. அந்த ஸ்டாண்ட் குரூப் வந்து என்னடா பண்ணிருக்கீங்க இங்கே எங்கள் டெரிட்டரியில், எவ்வளோ தைரியம் தான் உள்ளே வந்துட்டுருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ முதல்ல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடி வாங்கிட்டு போங்கன்னா அவன் வந்து ஓவராக பேச, நீங்கள் என்னடா குப்பைங்க, கண்டிப்பாக அந்த டைம் நாங்கள் உனக்கு கொள்றோம்டா அப்படின்னு பேசுகிறேன். நம்ம லின்பர்தனை வந்து கடுப்பாயிட்டு இன்றைக்கி யார் சாவ போகிறா பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் கொண்டு போய் பேசி டென்ஷன் ஆகிட்டு நம்ம லின்பர்தரை போயிட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார். அட்டாக் பண்ணிட்டு அவனையும் சரி அடித்து கொண்டுடலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு லீடர் வந்துடுறாங்க. அவன் லியோ பாய், அவன் பேர் லியூ பு. அவன் வந்து இவன் அடிச்சு போட்டு இவ்வளோ தைரியம் தான் என் ஆள் மேலே கை வைப்படா, என் டெரிட்டரியில் வந்தது இல்லாமல் எங்கள் ஆள் மேலே கை வைக்கையா அப்படின்னு சொல்லி ஹீரோ பொறுமையாக நான் வந்து சரி ரைட்டு இப்போ என்ன இதை இல்லாமல் பிரச்சனை பண்ண வந்திருக்கு அதானே அப்படின்ட்டு அவனை வருவான். இவனும் சொல்கிறான், இந்த யாருமோ சொல்கிறான், அவனை தயவு செஞ்சு விடாதுங்க மாஸ்டர், அவனை கொண்டுங்கிட்ட உடனே தலைவன் மாஸ்டரோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேம் வச்சு அவனை ஃபுல்லாக எரிப்பாமல் வருங்க. இதை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் உயிர் பயம் வந்துடும். என்னது டியோ வாங்க, நீங்கள் உண்மையில் டியோ வாங்க, அதுவும் 20 வயசுலையா அப்படின்னா, ஆமாப்பா அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இல்லையே இல்லையே, நான் இதுக்கப்புறம் ஏன் உங்கள் பக்கம் வர போகிறேன், தயவு செஞ்சு போங்க மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஜாக்கா வாங்க. நம்ம ஆளுங்களுக்கே இதை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் சீனில் குட்டி பண்ண கூப்பிட்டு நீ வந்து என்னை கைட் பண்ணுமா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற போக்கில் நம்ம லின் பிரதரும் அந்த லீடரை பிடிச்சி வந்து ஒழுங்காட்டு போகிறோம். இதை பார்த்தோன்னே ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே இருக்காங்க.
நெக்ஸ்ட் சீனில் உள்ளே குதிச்சு போனவங்க போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சர்வலாக போகுது. பார்த்து எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு கத்துறாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சு guys. ஸோ எப்படி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்கப்பா மறக்காமல். ஸோ வந்து அடுத்த எபிசோட் போயிடலாம். அடுத்து வந்து 17வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ இந்த அனிமேலேயே நடக்க போகிறது முன்னாடியே காட்டுறது இது இந்த ஒரு சீன்ஸ் மட்டும் தான். ஸோ நம்ம வந்து எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா உள்ள இவ்வளோ கொடூரமாக இருக்குது, இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்ட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு லாவாங்க, சுத்தமான ஒரு எரிமலை லாவா நிறைஞ்சாட்டமாக இருக்குது. நம்ம லீடர்லாம் சொல்கிறோம் இந்த இடத்துல இவ்வளோ நல்லா இருக்கேன், இவ்வளோ கொடூரமான பிளேஸ் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சிவயான் அப்படின்னு சொல்லுமே. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம எப்படியாவது அந்த ஃப்ளேமை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சிவயானா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை, நான் பறந்து போகிறேன்னு அவனும் டியோ விங்ஸை எடுத்துகிட்டு வரான் பாருங்க. இதை பார்த்தோன்னு இந்த ஸ்கில் இப்படி இந்த விங்ஸ் எப்படி இருக்கு, உண்மையிலேயே நீ டியோ வாங்க ரிலீம் ரீச் பண்ணிட்டு அப்படின்னு வந்து லீடர் யோசிச்சுட்டு இருக்காரு. தலைவனும் பறந்து போக ஸோ கொஞ்ச நேரம் வச்சு அந்த எரிமலை குழம்புலாம் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஐ மீன் பொங்கி வர மாதிரி. உடனே நம்ம சின்ன பொண்ணு சொல்கிறா ஏதோ உங்களை ஃபாலோ பண்ணது, தயவு செஞ்சு வாங்க சிவயான் அப்படின்னு கத்த. ஹீரோ என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே திரும்புகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரெட்டத்தில் பைத்தான் பாம்புங்க. அதுவும் ஹீரோ வந்து அடிக்க வர. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ மிஸ் ஆகிட்டே இருக்கான். ஹீரோவும் என்னென்னமோ பண்ணானா ஒன்றுமே வேலைக்கு ஆகல. அதுவும் அதனோட பால்கனி அட்டாக், ஃபயர் பிளாஸ்ட் அட்டாக்லாம் வச்சு அட்டாக் பண்ணுதுங்க. அது வந்து ஒரு 6 டயர் பெஸ்ட்டு, 6 ரேங்க் பெஸ்ட்டு. அதோட பவர்லாம் பயங்கரமாக. அது வந்து ஒரு டியோ வாங்க ஈக்குவலாக இருக்குங்க. அவன் பண்ண அட்டாக்ல சிவயான் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. சிவயான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் பண்ண தப்புன்ட்டு. உடனே அந்த வெளியே வந்து அந்த பாம்பும் ஒரு மாதிரி நிற்க உடனே சிவயான் அசால்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சு பறந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே தான் இவங்க 2 பேருக்கு நிமிதாச்சு பரவாயில்ல அவன் சாவலான்ட்டு. வந்து ஹீரோவுக்குள்ளே இந்த மாஸ்டர் பேசிட்டு இருக்கார். இந்த பேஸ்ட் ஒன்றும் சாதாரண பேஸ்ட் இல்லை, கண்டிப்பாக வந்து பவர்ஃபுல்லான பேஸ்ட்டாக ரெட்டத்தில் பார்த்தானே. இது வந்து இங்கேருந்து எவால்வ் ஆகியிருக்க ஒரு தலையிலேருந்து 2வது தலையா. இது வந்து ஒரு 6 டயர் பெஸ்ட்டு. கண்டிப்பாக இது வந்து உனக்கு கஷ்டமானதான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து உன்னோட லிமிட் ரீச் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்ட்டாங்க. உடனே அந்த பாம்பும் தலையும் அப்படி பறந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போட்டு சுற்றி நிறைய ஸ்பிரிட் ஸ்னேக்ஸாக வர வச்சு ஹீரோவை மாற்றி 100 ஸ்னேக் கிட்ட வந்து மாற்றி அட்டாக் பண்ண. இதை பார்க்குற இவங்களுக்குலாம் என்ன இப்போ சிவன் என்ன போகிறோம் அப்படின்ற சுற்றி வளைச்சி எல்லா பாம்புகளும் 1 பை 1 வந்து அடிக்க எல்லாம் நினச்சிட்டான். சரி ஓகே அவன் கண்டிப்பாக செத்துட்டாங்க, நம்ம வந்திருக்கே கூட யோசிச்சுட்டே இருக்கும்போது சின்ன பொண்ணு சொல்கிறான் அவர் ஒன்றும் சாவலை அப்படின்னு கற்றுவான். தலைவன் அசால்ட்டாக பறந்துக்கிட்டு இருக்கான். இவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற அந்த அதிர்ச்சியில் அந்த பாம்புங்களும் என்ன பண்ணுதுங்கன்னா திடீர்னு மறைஞ்சி நம்ம சின்ன போட்டு லீடர்கிட்ட அட்டாக் பண்ண போகுது. இதை பார்த்தோன்னே இந்த விலங்குக்கு அறிவே இல்லை எப்படி பண்ணுதேன்ட்டு போக அதுவும் அட்டாக் பண்ணி 2 பேரும் அட்டாக் பண்ணி கீழே தள்ளி கூட தலைவனாக அந்த நேரம் போயிடுவான். அடுத்து அட்டாக் பண்ண வரும். திடீர்னு இந்த சின்ன பொண்ணு கண்ணுலேருந்து ஒரு 3 லீஃப் மாதிரி ஒரு பவர் போயிட்டு அது அந்த 2த்தையும் டேம் பண்ணுறதுங்க. டேம் பண்ண உடனே அந்த சின்ன பொண்ணு போக தலைவனை வந்து பாம்பு அடிச்சு போட்டுருவான். சரி இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ட்டு போய் செக் பண்ணி பார்த்தா நல்ல வேலை அவருக்கு வந்து உயிர் இருக்குது. அவரும் சொல்கிறார் தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு நான் ஒரே ஆள் எங்கள் ஃப்ளேமை தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம சின்ன பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து அந்த பாம்போட மெமரி எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்க போய்ட்டு வெளியேவான்னு கற்றுவோம். அந்த ரெட்டத்தில் பைத்தான வருவான். தலைவன் போய் ஹெல்ப் பண்ண போவான். இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது வந்து என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த தலைகிற சிம்பிளை பார்த்தோன்னே மாஸ்டர்னு சொல்கிறாரு இது ஒன்றும் சாதாரண பவர் இல்லை, இது வந்து 3 லீஃப் ஜேடு ஹை. இது வந்து இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு சாதிஷ்டமாக தெரியும். இந்த பொண்ணுக்கு இந்த பவர் இருக்கிறதுலாம் எல்லா பீஸ்ட்டையும் ஓரளவுக்கு பாம்புகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. இவள் வளர்ந்தானா பெரிய ஆளாக வருவா அப்படின்னு மாஸ்டர் சொன்னோம். அப்படியே மாஸ்டர் அவ்வளோ ரேரானதுன்னா அந்த பொண்ணு வந்து அந்த மெமரியில் பார்த்துட்டு சரி ஓகே அந்த வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த பாம்பு வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு அது வந்து வால்கனோ உள்ள அண்டர் கிரவுண்டில் ஆழமாக இருக்குது. ஸோ ஹீரோவும் மாஸ்டரோட அந்த ஃப்ளேமை வந்து கவர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கான். உள்ள டெம்பரேச்சர் போக போக ஹை ஆகிட்டே இருக்குது. வெளிலக்கிறவங்களும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, வெளில போய் வெயிட் பண்ணலான்னு வெளில போக நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவும் ஒரு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு இது வந்து நான் சோல் ஃபார்மில் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப இது பண்ண முடியாது, இது போக இதனோட பவர் அதிகமாக இருக்குது, என்னோட சோல் பவர் ஈஸியாக ட்ரைன் ஆகிட்டு இருக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்கப்பாரு. இங்கே இருக்கிற கல் எல்லாமே உருகி நிமிஷம் போயிட்டே இருக்குது, இங்கே போக டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. மாஸ்டர் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் வந்து என்னால் பாதுகாக்க முடியும், அதுக்குள்ளே எப்படியா கண்டுபிடி அப்படின்றான். அவனும் சரி ஓகே டைம் ஆகுதுன்னு வெளியே போக அந்த பாம்பும் பிடிச்சி இன்னும் ஆழமாக போட்டுருது. இவனும் பார்த்தோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் லோட்டஸ் ஹார்ட் இருக்குங்க, அதுக்குள்ளே தாமரமும் மலர்ந்து அதுக்குள்ளே தான் அந்த ஃப்ளேம் மலம். இதை பார்த்தோன்னே பரவாயில்ல நம்ம ஒரே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லோட்டஸ் ஹார்ட்டை அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு தாமரை வந்து ஜேடு மாதிரி வந்து மலர்ந்துருக்க. உள்ளே போய் வந்து ஹீரோ வந்து அந்த ஃப்ளேம் இருக்குன்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃப்ளேமே இல்லைங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு மாதிரி கத்த ஆரம்பித்தான், என்ன நடக்குது இங்கே, ஏன் அந்த ஃப்ளேம் இல்லை, எங்கே போச்சு, இதுக்காக நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படின்னு அவனுக்கு கத்த. உடனே மாஸ்டர் வந்து காம் டவுன் ஆகும், ஒன்றும் இல்லை அமைதியாரு அப்படின்னு இருக்க. மாஸ்டர் நாங்கள் இங்கே வந்து இந்த ஃப்ளேமே இல்லை, நான் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஆர்டர் பண்ண மொத்தமே வேஸ்ட் ஆடுன்னு பேசிட்டு சியோயான்னு வந்துட்டு அவர் சொல்லுவார். இந்த லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து கோல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல். ஒரு கதவு மூணுனா கண்டிப்பாக இன்னொரு கதவு திறக்கும்.
அட்லீஸ்ட் அதில் இருக்கிற விண்டோவாவது உனக்கு ஒரு சின்ன வழியை காட்டும். நீ அதனால் எதுக்குமே மனம் தளராத. கண்டிப்பாக அதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அது வந்து எங்கேயுமே போகாது. ஒவ்வொருத்தவங்களுமே அவங்க கோல் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே மாஸ்டர், எனக்கு புரியுது, கண்டிப்பாக நம்ம இன்னும் தேடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே அதுலேருந்து ஒரு செதில் வந்து இதை பார்த்த உடனே, இதுவா இந்த செதில், செவல் கலர் பைத்தான், அதனோட செதில் ஹெவன்லி பைத்தான் அப்படின்னு. மாஸ்டர் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த செதில் எங்கே இருக்குன்னா இதுக்கு காரணம் குயின் மெடுசா, அவள் தான் அந்த ஃபயர் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஜெயானா அந்த குயின் மெடுசாவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. எல்லோரும் வந்து ஒரு லைக் போட்டுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பாய்.